வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்சன் அவர்களின் அப்பாவின் வேஷ்டி கட்டுரையிலிருந்து அமரத்துவம். தலைப்பு: முத்துக்குமாரசாமி வந்திருப்பதாக சொன்னார்கள். இந்த பூங்குளம் கிராமத்திலிருந்து போய் ஆக பெரிய மனுஷராகி ஓய்வு பெற்று தான் படித்த பள்ளிக்கூடத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தார் அவர். பூங்குளம் முத்துக்குமாரசாமியை அறியாதவர் யார் இருக்க முடியும்? பத்திரிகை படிப்பவர் அத்தனை பேருக்கும் அவர் பரிச்சயமாய் இருப்பாரே. மாநில முதலமைச்சர்கள் பின்னால் அல்ல, அவர்களுக்கு சமமாக அமர்ந்து கொண்டு சம்பாஷித்து கொண்டிருக்கும் படம் எல்லாம் தமிழ் ஆங்கில பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறதே. அரசு வேலைகளில் மிக உச்சம் எதுவோ அந்த சிகரங்களை எல்லாம் ஏறி பார்த்தவர் அவர். தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரமாக மாநிலங்களுக்குள் தண்ணீர் பற்றிய தாவாவா, கூப்பிடு முத்துக்குமாரசாமியை என்ற ஒரு சொல்லடையே ஏற்பட்டிருந்தது. பொதுவாக கமிஷன்கள் பிரச்சனைகளை மறக்கடிக்கவும் மழுங்கடிக்கவும் தானே போடப்படுகின்றன. முத்துக்குமாரசாமி கமிஷன்கள் அனைத்தும் குறித்த காலத்துக்கு முன்பே தன் பணியை முடித்து விடுவதில் புகழ் பெற்றவை. மாலை சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில்தான் முத்துக்குமாரசாமியை பார்க்க போனேன். வெள்ளாளத்தெருவின் முதல் தெற்கு பார்த்த வீடு அவருடையது. ஹியூமும் மற்றும் சில சுதேசிகளும் சேர்ந்து காங்கிரஸ் மகாசபையை தோற்றுவித்த கொஞ்ச காலத்துக்குள் கட்டப்பட்ட காரை வீடு அது. வீட்டை பார்க்கையில் வயசான பசு, சைக்கிள், பழைய பிளைமவுத் கார் ஞாபகத்திற்கு வரும். வீட்டுக்கு வாசல் படிக்கு இருபுறமும் விசாலமான திண்ணைகள். முட்டைப்பால் விட்டு இழைத்த வழுவழு திண்ணை. திண்ணை ஒன்றில் கை வைத்த பனியனும் 4 முழ கதர் வேஷ்டியில் ஆசனம் இட்டார் போல் காலை குறுக்காக போட்டுக்கொண்டு பக்கத்து தட்டங்களில் வைக்கப்பட்டிருந்த வறுத்த வேர்க்கடலையை உடைத்து நிதானமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் அவர். என்னை பார்த்ததும், வா வா வைத்தி, உன்னைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சித்த நாளில் நீ வரலைன்னா நானே உன் வீட்டுக்கு வந்து விட்டிருப்பேன் என்றார் உற்சாகமாக. இந்த கோலத்தில் அண்ணாவை பார்க்க எப்படியோ இருக்கு. பேண்ட்டும் சட்டையுமா பெரிய மனுஷாலோடு இருந்ததையும் பார்த்துட்டு இப்படி கிராமத்தின் நாட்டாமைக்காரர் மாதிரி திண்ணையில் வச்சு பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் குனிந்து தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டார். இதுதான் அசல், அதெல்லாம் தான் வேஷம் என்றார் சிரித்தபடி. ஒரு கொத்து வேர்க்கடலை அள்ளி என் முன் வைத்து சாப்பிடும் என்றார். அண்ணாவுக்கு வயசாயிடுச்சு. தலை மீன் முள்ளு மாதிரி, மீசை கூட வெள்ளை சீப்பு மாதிரி வெளுத்து போச்சு. ஆகாதா பின்னே